அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல் இங்கிலீஷில் சொன்னால். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே நியூஸ் மட்டும்தான். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸில் இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டாட்டஸில் நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்குங்கிறத எடுங்க. ஸோ நான் ஒரு செபி ஸ்டாட்டஸ்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நியூஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என் நியூஸுங்கிறது நம்ம எவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதுமாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஆஃப் கம்பெனிஸ், டிவிடெண்ட் ஷேர்ஸு, ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்குது, அதுக்கப்புறம் போனஸ் இருக்குது. போனஸ் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், RVNL, 538 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்குறோம். 218 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இயரில் பார்த்தீங்கன்னா 35% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 50%. ஸோ ரெண்டுலேயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட 35% 50% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர் லிமிடெட் 2086 கரண்ட் பேஸு, 87 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் 14% வந்திருக்கு. ஸோ இயரில் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கார்டன் ரிச் ஷிப் பில்டர். பட் நம்ம குவார்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டரில் 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. NHPC லிமிடெட் 98 ரூபா கரண்ட் பேஸு, 1108 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இது இயரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்டரை கம்பேர் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம குவார்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 81% வந்திருக்கு. ஸோ குவார்டரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. இயரில் ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக இருக்குது NHPC லிமிடெடோட ரிசல்ட்டு. இசாப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 6282, 44 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 5% வந்திருக்கு. ஸோ இயரில் ஓரளவுக்கு டீசனான ஓகேவான ரிசல்ட்டு. குவார்டரில் 1%. ஸோ ஃப்ளாட்டான ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில். கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் 991 ரூபா கரண்ட் பேஸு, 21 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 16%. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேர் ரேட்டிங்ஸ். அதே குவார்டரில் 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நல்ல ரிசல்ட்டு, அதே குவார்டரில் அதே அளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. KPT இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1008 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 55% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்டரில் 12%. ஸோ இதுவும் நல்ல ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டு தான் கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல, நீ கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 20% அப்பர் சர்க்கியூட்டியை தொட்டிருக்கு. இதுக்கு காரணம் இந்த ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிண்டா கார்பரேஷன் லிமிடெட் 520 ரூபா கரண்ட் பேஸு, 64 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 42% வந்திருக்கு. இது ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 1214 ரூபா கரண்ட் பேஸு, 135 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 12%. ஸோ இயரில் ஒரு நல்ல ரிசல்ட் தான். பட் குவார்டரில் 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். PCPL லிமிடெட் கரண்ட் பேஸ் 402, 118 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 8% வந்திருக்கு. குவார்டரில் 6%. ஸோ ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க PCBL லிமிடெட். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 402 ரூபா கரண்ட் பேஸு, 181 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 66% வந்திருக்கு. ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பட் குவார்டரில் 32% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். போன குவார்டரில் 265 கோடி, இப்போ வெறும் 181 கோடி தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க குவார்டரில். காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட் 909 ரூபா கரண்ட் பேஸு, 31 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 123% வந்திருக்கு. குவார்டரில் 101%. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட். சேல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் EBITDA நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. IFCI லிமிடெட் கரண்ட் பேஸ் 75. ஒரு நண்பர் ஒரு ரூபா கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த ஆட் பண்ணியிருக்கேன். 88 கோடி லாஸ் தான் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 157 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. போன இயரில் பார்த்தீங்கன்னா 129 கோடி லாஸ் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால் பெரிய லாஸு. ஏன்னா போன குவார்ட்டரில் 157 கோடி ப்ராஃபிட்டு, இப்போ லாஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ சேல்ஸ் EBITDA இம்ப்ரூவ் ஆகிருந்தாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 88 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில்.
பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,655 ஹை வேல்யூவான ஸ்டாக்கு 165 கோடி இந்த காலனில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 4% வந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் குவார்ட்டரில் 53%. ஸோ போன குவார்ட்டரில் பண்ணது 108 கோடி, இப்போ 165 கோடி, கிட்டத்தட்ட 50 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இயரில் ஓகேவான ரிசல்ட்டு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 300 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. நீங்கள் தமிழில் பார்த்துருக்கேன் 300 ரூபா ஒரு ஷேர் தராங்கன்னா அந்த ஷேரோட வேல்யூ அதோட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷேரும் அப்படி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு ஒரு ஷேரு. ஸோ 300 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4% தான் வருது. ஸோ டிவிடெண்டை பார்க்கறத விட டிவிடெண்ட் ஈல்டு தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப கம்மி தான். ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகம். இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட்டு, அது வந்து சனிக்கிழமை. ஸோ எக்ஸிட் வந்து 16 ஆகஸ்ட்டு. செக்டார் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரல்ஸில் இருக்காங்க. ஜாக்கி பிராண்ட் வச்சுருக்க கம்பெனி தான். வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட்லி 1 தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பை மிஸ்டேக்காக கூட இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அடுத்து நான் பார்க்குறது கண்டெய்ன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 999 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 17 ஆகஸ்ட்டு, அது சனிக்கிழமை. ஸோ எக்ஸிட் வந்து 16 ஆகஸ்ட்டு. செக்டர் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் லிமிடெட் 104 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ₹1.25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.5%. இதற்கான ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2024. செக்டர் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர் வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ். ஸ்னோமேன் லாஜிஸ்டிக் லிமிடெட் 82 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1,79,00,000 ப்ராஃபிட்டு. இயரில் 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 3,38,00,000. ஸோ அதை கம்பேர் பண்ணால் பாதியாக குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டு. குவார்ட்டரில் 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 2 கோடி, இப்போ வெறும் 1,79,00,000. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் குவார்ட்டர் ரெண்டுலையுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. இதுக்கு ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2024. செக்டர் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக். கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் 1013 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 66 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 98% வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸு இயரில். சேல்ஸும் அப்படியே ரொம்ப பல மடங்கு உயர்ந்திருக்கு. இதே குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 54% வந்திருக்கு. ஸோ இதுவும் சூப்பராக எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கேபிஐ கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் தரமாட்டாங்க. இவங்க வழக்கம் தான் 10 பைசா 20 பைசா 30 பைசா தான். ஸோ 20 பைசா டிவிடெண்டாக தராங்க. 1000 ரூபா ஷேருக்கு 20 பைசா டிவிடெண்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. பட் என்ன வருஷத்துக்கு 2 இல்லை 3 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பைசா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்கு. யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 504 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ₹6.75 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%. பட் இது வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க யூனிபார்ட்ஸ் இந்தியா. இதற்கான ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. பட் என்ன தான் கம்பெனி நல்லா டிவிடெண்ட் கொடுத்தாலும் ஓரளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பெரும்பாலும் கீழே தான் போயிட்டுருக்கு. எதுக்குன்னு தெரியல. பட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் எப்போ கீழே தான் போயிட்டுருக்கும். மஜிடால் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1322. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 16 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 22 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க மஜிடால் லிமிடெட். ஏபிபி இந்தியா லிமிடெட் 7,936 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 443 கோடி ப்ராஃபிட்டு இந்த காலாண்டில். இது இயரில் 50%. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு. இயரில் குவார்ட்டரில் பண்ணதோட போன வருஷம் இதே குவார்ட்டரில் பண்ணதை விட அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க ப்ராஃபிட்டை. இதே நம்ம குவார்ட்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. போன குவார்ட்டரில் 459 கோடி, இப்போ 433 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹10.66 ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 4%க்கும் குறைவு. ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்க ஏபிபி இந்தியா லிமிடெட். மயூர் யூனிகோட்டர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 627, 3 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரி பைபேக்கும் அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 627. பைபேக் பண்ணுறது கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 173 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான பைபேக் தான் சொல்லணும். பட் பைபேக்குங்கிறது எல்லா ஸ்டாக்கையும் வாங்க மாட்டாங்க. அது ஒன்று தான் மைனஸு. நம்ம 10-100 ஷேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் தான் பைபேக்கில் போவோம். அதுமாரி கிட்டத்தட்ட 5 லட்சம் ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 40 கோடி இதுக்காக கம்பெனி ஒதுக்கியிருக்காங்க பைபேக்காண்டி. ஸோ இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 23 ஆகஸ்ட்டு. இது வந்து டிவிடெண்டுக்கான ரெக்கார்டும் சேம் தான். பைபேக்கான ரெக்கார்ட் டேட்டும் 23 ஆகஸ்ட் தான். ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பைபேக்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 3 ரூபா டிவிடெண்டாகவும் கிடைக்கும். செக்டர்னு பார்த்தீங்கன்னா லெதர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. மயூர் யூனிகோட்டர்ஸ் லிமிடெட்
பாண்டியா ஆக்சைடு அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 1510 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காதா 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகும். அதேமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது 5 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டு. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. இது வந்து ஒன்லி ஃபார் டிவிடெண்டுக்கு. ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து டைவர்சிஃபைடு மெட்டல்ஸில் இருக்காங்க. பாண்டியா ஆக்சைடு அண்ட் கெமிக்கல்ஸ். பால்மரன் லோரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 990, 38 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது தான். அதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% கிட்ட வருது, 3.25% கிட்ட வருது. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சிட்டு இல்லைனா 8%, 9% வந்த டிவிடெண்ட் ஈல்டு தான். பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சனால டிவிடெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமான டிவிடெண்டும் அதிகமாகனு ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. கம்பெனி வேல்யூ இம்ப்ரூவ் ஆனால் தான் டிவிடெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். மற்றபடி ஸ்டாக் ப்ரைஸுக்கும் கம்பெனிக்கும் பெருசாக ஒரு சம்மந்தம் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க 30 ரூபா 300 ரூபா 400 ரூபா இருக்கும்போது கூட 38 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 38 ரூபா 33 ரூபா. ஸோ இப்போ அதே மாதிரி தான் டிவிடெண்ட் தராங்க. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கூட்டிகிட்டு பட் டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நம்ம பால்மரன் லோரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். ஸ்டார்லைன் பிஎஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட், பேர் கொஞ்சம் வித்தியாசமானது. ஸ்டார்லைன் பிஎஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 162. ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க, போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. சில பேர் சொன்ன மாதிரி செஞ்சுருவாங்க. ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகுது. அதுக்கப்புறம் போனஸ் தராங்க 1:5. அதாவது 5 ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷேர் வச்சுருக்கோம்னா ஸ்பிட்டுக்கு அப்புறம் 5 மாறும். 5 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ 6 ஷேராக மாறிடும். ஸோ ஒரு ஷேர் 6 ஷேராக மாறும். ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 6ஆல் வகுத்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் மினரல்ஸில் இருக்காங்க. ஸ்டார்லைன்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட். அது செக்டர் வேணால் மேபி தப்பாக இருக்கலாம். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சில நேரம் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2473. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸும் 5ஆல் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ ரெக்கார்டட் டேட் வந்து இன்னும் வெளியிடல, கூடிய வெளியில் வரும். நியூஸ் அதிகமாக இருக்கனால தான் இந்த மிஸ்டேக் அதிகமாக வர காரணம். ஏன்னா நிறைய நியூஸ் இருக்குது, நான் போட நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் எடிட் பண்ண திரும்ப பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் டைமும் அதிகமாக இருக்குது போஸ்ட் பண்ணதுக்கு, வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு. ப்ளஸ் மிஸ்டேக் வந்து என்னால் தவிர்க்கவும் முடியல. சோலக்ஸ் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1745. ஸோ ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. அதேமாதிரி இது வந்து ஒரு எஸ்எம்இ கேட்டகரியில் உள்ள ஸ்டாக். அதாவது லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 200 குவான்டிட்டி. ஸோ அது குறைஞ்சி இதை பை செல் பண்ண முடியாது. 1:4 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 4 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. 8 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளியிடல. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. கொஞ்சம் ஹை வேல்யூ எஸ்எம்இ கேட்டகரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. 200 குவான்டிட்டி மினிமம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைண்டெக் இந்தியா லிமிடெட் 420 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6,38,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ஆன்-இயரில் 2% வந்திருக்கு. ஸோ இயர்ஆன்-இயரில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் குவார்டர் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் உயர்வு, ஒரு பக்கம் வீழ்ச்சி. ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது மைண்டெக் இந்தியா லிமிடெடோட ரிசல்ட்டு. அதேமாதிரி இவங்களும் போனஸ் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க, அறிவிச்சிருக்காங்க. 1:4 இவங்களும் அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்லாம் இல்லை, கரெக்டானது தான். 2 பேருமே ஒரே மாதிரி தான். 1:4, அதாவது நம்ம 4 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தராங்க. 8 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. இவங்களும் ரெக்கார்டு டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. மைண்டெக் இந்தியா லிமிடெட். ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1.20. ஒரு பெனி ஸ்டாக்கு. ரொம்ப மோசமான ஸ்டாக்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. ₹1 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க ஆல்ரெடி போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் டிவிடெண்ட் போனஸ் 2மே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த நியூஸ் அப்டேட் பண்ணும்போதே. டிவிடெண்டை பற்றி எனக்கு தெரியாது, பட் போனஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா, இவங்கள்ட்ட வந்து ரொம்ப கம்மியான ரிசர்வ் தான் இருக்குது. ஸோ போனஸ் கொடுத்தாங்கன்னா பல மடங்கு ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக்கு தான் போனஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட அதே லாஜிக்கில் தான் வந்திருக்கு. இங்கே போனஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:150. அதாவது 150 ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 150 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். அதேமாதிரி டிவிடெண்ட் என்னாச்சுன்னு கேட்கலாம். டிவிடெண்ட் வந்து அதுவும் மென்ஷன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. 100% வரைக்கும் நாங்கள் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதை பற்றி நான் ஆர்டிக்கல்லாம் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு சேனல் ஏதோ வெப்சைட்டில். இதுமாதிரி அவங்களுக்கு ஏதோ இப்போ ஃபாரினில் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு, அதுலேருந்து டிவிடெண்ட்லாம் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ₹1 வரைக்கும் டிவிடெண்ட் தர வாய்ப்பு இருக்க மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் பார்த்தா இதில் 5 பைசா டிவிடெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கம்பெனி. சொல்லிட்டாங்க, எங்களால் முடியாது, டிவிடெண்ட்லாம் தரதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ ஒன்லி போனஸ் மட்டும்தான் 1:2, அதுவும் 150ல் நீங்கள் 150 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க.
ரெக்கார்டு எஸ்டேட் இன்னும் வெளியிடல, கூடியில் வரும். செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. இப்படி தான் சில கம்பெனிகள் முதல்ல ஆசை காட்டுற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம அதை நம்பிட்டு வாங்கிட்டோம்னா திரும்ப கொடுக்காம கூட போகலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியில் பெரிய கம்பெனி கூட சில நேரம் மறுத்துருவாங்க. ஏன்னா நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு மேபி அவங்க அந்த பணத்தை வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான். ஸோ இந்த கம்பெனி டிவிடெண்டை மட்டும் இது பண்ணிட்டாங்க, போனஸ் எப்படியோ கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய போனஸு, 150 ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் போனஸாக தராங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட், 194 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 50 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல சூப்பரான ஆர்டர், இன்டர்நேஷனல் கிளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் தான், யூஎஸ்ஏயில் உள்ள கிளைண்ட்டு. ஸோ பேரை மென்ஷன் பண்ணல, பட் நல்ல ஆர்டர். சிஐ கால் இந்தியா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 386. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆர்டராக கிடச்சிருக்கு. ஒன்று வந்து புவனேஸ்வரில் மெட்ரோ ப்ராஜெக்ட் அமைக்கிறதுக்கும், அதே மாதிரி கான்பூரில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கான ஆர்டரு. ஸோ அது யாருங்கிறத 2 பேருங்கிறத மென்ஷன் பண்ணல தெளிவாக. ஸோ அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் தான் பெரிய ஹைவேலிவான இது கான்ட்ராக்ட்டு, 999 899 கோடியோ. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளது 143 கோடி என்பது தான். ஸோ ரெண்டையும் சேர்த்து 1042 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு தான் சைகல் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செம்ப்ரே நியூட்ரிஷன் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 77. இவங்களுக்கு 3 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. பட் இது வந்து மாதம் 3 கோடி. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25 30 கோடி வரைக்கும் வரலாங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. மாதம் சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர் கொடுத்தது பிராண்ட் பெவரேஜ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அடுத்தது நம்ம பார்க்காத அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இதில் தான் நான் சொல்கிறது 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. இந்த ஐஎஃப்எல் இப்படி தான் சொன்னாங்க. இப்போ டிவிடெண்ட் தர முடியாது, ஒன்லி போனஸ் தரோன்னு. சில நேரத்தில் ஒன்றுமே தர முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து கேரண்டி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தால் என்டர்பிரைசஸ் லிமிடெட், 2899 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சு அதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஏர்லைன்ஸில் இருக்காங்க. 22 ரூபா 50 பைசா போன வருஷம் இல்லை, முந்தின வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ரூபாய்க்கு மேலே ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 281. 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, முக்கியமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதில். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2021 20 பைசா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிவிடெண்ட் தரல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. பட் டெய்லி அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, ஏன்னா ஆர்டர் அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் ஸ்டாக்குனாவே ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.